கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் போலீஸோட அந்த ரியாவை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரியாவோட வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யோட அம்மா போலீஸை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு தான் இப்போது காணாமல் போயிருக்காங்க. இந்த ரியா எங்கே இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போலீஸ் ஐஸ்வர்யோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யோடைய அம்மாவை எங்கேயோ வழியில் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வீட்டில் கொண்டு விட்டுட்டு அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரியா அவங்க கழுத்தில் கத்தியை வச்சு, நீ என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னடி பேசிக்கிட்டு இருக்க, போலீஸ் நான் வந்துக்கிட்டு இருந்தேன், ஸோ அப்போ வீட்டில் விடுறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யோட அம்மா தப்பிச்சிடுறாங்க ரியா கிட்ட. இல்லைன்னா அவங்களே போட்டு தள்ளியிருப்பாங்க இந்த ரியா. இன்னொரு பக்கம் அருண் என்ன பண்ணுறாருன்னா, கோவிலுக்கு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவை வேண்டுதலெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நீ அம்மாவுக்காக வேண்டுதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அதெல்லாமே ஒரு வாய் வார்த்தைக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்திங்கன்னா அது நிஜமாகவே வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் உப்புக்கல்ல முட்டி போட்டு நடக்க வைக்கிறாங்க கோவிலை சுற்றி. அதுக்கப்புறம் அழகு குத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கையில் 2 கையிலையும் தீச்சட்டி எடுக்க சொல்கிறாங்க. இது மூணையுமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஆனால் ரொம்ப கம்பல் பண்ணி தான் இதை செய்ய வச்சுருப்பாங்க அருண். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, ஐஸ்வர்யாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் அவளை பரிகாரம் பண்ண வச்சேன். ஸோ அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க நம்ம அருண்.